பண்றதை வந்து போலீஸ் வந்து இடம் போட்டுற வேண்டாம். எல்லாருமே உங்களுக்காக தான் காக்கி சட்டை, எல்லாருமே உங்களோட வரிப்பணத்துல தான் நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்காக தான். சம்பளம் எது இருந்தாலும் கடமையை மறக்க மாட்டோமுங்க. சட்டத்தை மீறும் போது வழக்கு போடுவோமுங்க. சட்டத்தை மதிக்கும் போது வழக்கம் செய்வோமுங்க. சாலை விதிகளை மதிக்காமல் இருந்தால் கேஸ் போடுவோமுங்க. கடும் வெயிலாக இருந்தாலும் தகுந்த வழிக்கு சூழ்நிலை கொடுப்போமுங்க. இணையாய் பொதுமலை காப்போமுங்க. சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் உழைப்போமுங்க. உழைக்கிறோம். வாகன ஓட்டிகளை வழிமறித்து இன்ப திருச்சி கொடுத்த டிராபிக் போலீசார். மக்களின் உயிர் மேல எவ்வளவு அக்கறை! பொதுமக்களும் காவல்துறையின் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்று கூறிய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கவிதையை வாசித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருபுவனம் அஜித்குமார் சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறை மீது பொதுமக்களிடம் ஏற்பட்டுள்ள இறுக்கமான மனநிலையை போக்கும் வகையில் காவல்துறை உங்கள் நண்பன் என்ற உணர்வை பொதுமக்களிடம் வளர்க்கும் விதத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் டிராபிக் போலீசார் வாகன ஓட்டிகளை நிற்க வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் ஹெல்மெட் போட்டு வருபவர்களுக்கு ஜூஸ் கொடுத்து அனுப்பி வைத்தனர். காவல் நேரம் பார்க்காமல் உங்களை காவல் காப்பது நாங்கள் தாங்க. வணக்கம் நண்பர்களே. காவல்துறையின் இந்த முயற்சிக்கு மக்கள் மனசின் சார்பாக மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, காவல்துறை எப்பொழுதும் மக்களின் நண்பனாகவும் மக்களின் காவலனாகவும் இருக்க வேண்டும் என்பதே மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும். மீண்டும் ஒரு முறை காவல்துறைக்கு, குறிப்பாக போக்குவரத்து காவல்துறைக்கு பாராட்டுகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி.